அதிகம் உங்களோட கடைசியா நிறுத்தி ஒரு இடத்துல நீட்டு சொல் தொடர்பான அடையாளங்கள் தந்தீங்க. அடையாளங்களா அங்கதான் பிரச்சனை எதைப்படி நி- அடையாளம் வரும். நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான ம். அடையாளங்களா? என்ன அப்படின்டா சொல்லுங்க உங்களோட பாஷை சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா நிறுத்தி ஓதுற இடத்துல அஹ், எப்படி நீட்டு அந்த இடத்துல என்ன இதுகள் வருது நீட்டுறதுக்கு சொல்லிட்டாங்க, நீட்டுதல் அடை அப்படின்னு. ஆ நீட்டு தான் விஷயம் எனக்கு good. நல்லா அஹ், உம். மத்திண்டா என்ன. மத்துன்னு சொன்னா நீட்டுதல். வெரி குட். மத்திய எழுத்துல சொல்லுங்க பாப்போம். மத்துடைய எழுத்துக்கள் அஹ், எழுத்துக்கள் அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட அலிஃப் யா சுக்குன் செய்யப்பட்ட வாவ் சுக்குன் செய்யப்பட்ட நூன். குன் செய்யப்பட்ட நூன்னுனா ஓ இதெல்லாம் மத்திய எழுத்துக்கள் அப்படியா. இல்ல அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட வாவ். அப்ப நூன். மூன்று எழுத்துக்கள் தானே சார்? இப்ப நீ நூண்டு சொன்னீங்க தான் கேட்டேன் என்ன நீங்க சொன்னீங்க. அது தெரியாம சொல்லிட்டேன், சாரி. இரண்டு. இப்போ மத்திய கிளியர் ஆயிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். பின்னுக்கால திருப்பி எங்க சீட் அவுட் ஆயினா திருப்பி நான் விளம்பரப்படுத்த மாட்டேனா. சரி சரி. அது ஞாபகத்தை வச்சுக்கோணும் அப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஆ. வசனத்துல நிறுத்தி ஓதக்கூடிய இடங்கள் எத்தனை. நிறுத்தி ஓதுற முறைகள். வசனத்துல வசனத்துல நிறுத்தி ஓதுற முறைகள். வசனம் ஒன்று நிப்பாட்டி ஓதுற முறைகள் எத்தனை. ம், இரண்டாய்க்கும் இரண்டு. சொல்லுங்க முதல்ல என்ன. சுக்குன் செய்யப்பட்ட நூன். ம். வசனம் ஒன்றை நிப்பாட்டுற முறை ரெண்டு இது அப்படியா. ம், அப்படி. உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தா கூட ஞாபகம் வரும். இப்படி தலைப்பு படிச்சுக்கிற மனுஷன். வசனத்தில் ஓத வேண்டிய முறைகள். பாப்பமே. சுக்குன் செய்யப்பட்ட நூன் உண்டு. தலைப்பு. சரியா சார்? உங்களுடைய ஸ்கிரீன்ல எப்படி தலைப்பு. வசன இறுதியில் ஓத வேண்டிய முறை மூன்று முறை. அப்ப எத்தனை ரெண்டு நிமிஷம் நீங்க அப்ப. மூன்று மூன்று வசனத்தின் இறுதியில் ஒன்று நிறுத்தும் முறைகள் மூன்று. என்ன முதல்ல அது ஞாபகம் வைக்க படிச்சது. ம், நீட்டி ஓதுறது. இரண்டு அளவு நீட்டி ஓதுறது. வசனத்தின் இறுதியில் எழுத்த நீட்டி ஓதுறது. எப்ப நீட்டி ஓதுங்க ரெண்டு அளவு. ஃபுல்லா சொல்லுங்க ஒழுங்கா சொல்லுங்க. ம், வசனத்தின் இறுதியில் அஹ், பத்- அஹ், முதல் முறை ரெண்டு அளவு வந்து நீட்டுறது சொல்லிட்டு முதலாவது நினைக்கிறேன். விஷயம் சரி, அதாவது வசனத்துல இறுதியில இரண்டு அளவு நீட்டி ஓதுறதுங்கிறது சரி. எப்ப நீட்டுறது, சரி. என்ன மாதிரி நீட்டுறது, ஏன் நீட்டுறது அதுக்குள்ள சொல்லணுமே. அப்பதான் ம், உங்களுக்கு விஷயம் தெரியுமே அர்த்தம். அதாவது குர்ஆன் நீங்க எல்லா இடத்தையும் ரெண்டு நீட்டி நீட்டி நீட்டிப்பீங்க. ம். தே வந்தா வசனத்தின் இறுதியில் குண்டு தா வந்தா அத நீட்டி ஓதணும் அப்படியா, ரெண்டு அளவு நீட்டி ஓதணும் அப்படியா. ஓ அத வந்தா அத அஹ், ரெண்டு அளவு நீட்டி ஓதணும் அப்படியான்னு இருப்பேன் அதான் அதான். அஹ், இல்லையா அத ஓ. ரெண்டு அல்லது மூணு சத்தம் அப்படி நீட்டி ஓதுறது. அதுக்கு பிள்ளை அப்படி ஒன்றே இல்லை. நீ சொன்னதை ரெக்கார்ட கேட்கணுமா. ம். சரியா சார்?
எப்படி ஹசரத் சொல்ற? ம். இப்ப அந்த 3 முறை மறந்தா எப்படி ஓதுறது? குர்ஆன் நீங்க தேடி இல்லையே, இப்ப தேடினா மறக்காது. வசனத்துல வசனத்துல கடைசியில வசனத்தில் போயிட்டு இறுதி நான் தேட சொன்னேன், தேடி பாத்தீங்களா? பத்தகத்தான் பத்தக மத்து போன்ற எழுத்துக்கள் வந்தால் நீட்டு தண்டமோன்னு சொல்லி தந்தீங்க. அது இது அதுதாம்மா, நீங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும். இல்லாட்டி நீங்க வசனத்தில் மாறி மாறி தான் சொல்றீங்க. இப்ப 3 செகண்ட் அப்படியா? ம், 2 அல்லது 3 செகண்ட் நீட்டுறது. ஐத்தானே. எப்ப நீட்டுவோம்? 2 அல்லது 3 செகண்ட். வசந்த கடைசியில பதகத்தைன் வந்தா அப்படியா? நீங்க ஓட ம். விடையில உறுதியா நிக்கிறீங்க இல்ல, இல்ல. நான் கேட்கிற எல்லாத்துக்கும் ஓவோன்னு மாறி மாறி வாரீங்க. அதனால நீங்க ஒரு மாறி மாறி இப்படி கடைசி வரீங்க. ஒரு முடிவு ஒரு விடையில நீங்க உறுதி ஆகிக்க மாட்டீங்க. இதான் சரி, இப்படி வராது, நீங்க சொல்றது பிழை, நான் சொல்றதுதான் சரி, இதான் விட இப்படி சொல்லணும். நான் கேட்கிற எல்லாத்துக்கும் நீங்க ஓவோன்னு மாறி மாறி வந்துக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தராம இந்த கேள்வி கேட்டா சொல்லலாம். நான் சொல்லித்தரல, எனக்கு தெரியாது, ஒழுங்கான சரியான முடிவு சொல்லித்தான் வேண்டி. நான் சொல்லி தந்தது போது நான் குழப்பி தான் கேள்வி கேட்பேன். நான் எல்லாத்தையும் மாறி மாறி தான் கேட்பேன். ஏன்னா அப்பதான் only நீங்க ஒரு விடையில தெளிவாயிருப்பீங்க. நீங்க என்ன செய்றீங்கடா, நான் சொல்ற எல்லாத்துக்குமே ஓன்னு மாறி மாறி வாரீங்க. ஆ அப்படியே படாது. எது சரியோ அதுல உறுதியாயிக்கோணும். அது எப்போ உறுதியாகும் என்றால் நீங்க குர்ஆன்ல அந்த விஷயங்களை தேடி பார்த்தா மட்டும்தான் மனசுல பதியும். வசன இறுதியில பெய்துட்டு எப்படி நிப்பாற்ற என்று சொல்ற விஷயத்த ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது 30, 40, 100 இடங்களை தேடி பாருங்க. சுக்குன் வச்சு நிப்பாட்டுறதானே ஹசரத்? அப்படி நிப்பாட்டுறது. வசன இறுதியில நிப்பாற்ற முறைகள் மொத்தம் மூணு நான் சொல்லி தந்தீங்க இப்ப நான். நீங்க முதல்ல என்ன செய்றீங்க? சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு முறை. எப்ப சுக்கூனை வைப்போம்? எப்பயும் ஆ. சுக்கூனை தான் நிப்பாட்டும். அப்படியா? வேற ஒண்ணும் வராது அப்படியா? அடுத்த அடுத்த கேள்விக்கு ஆன்சர் இல்லை. இப்ப இல்ல எப்ப இல்ல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவோம்? நீங்க அந்த விடையில மொட்டையா சொல்லப்படாது. சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும், 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், அது விடை அல்லது. அது வந்து என்ன சொல்றது, சட்டமா பேத்திருமா அது. மத்துடைய எழுத்து வந்திருந்தா இப்ப மத்துடைய எழுத்து சரி வந்திருந்தா சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். இந்த எல்லாம் மாறி இப்ப. இங்க நான் மத்த எழுத்தை பத்தி பேசவே இல்லை. வசன இறுதியில நிப்பாட்டுறதுக்குள்ள ஒரு இடத்துலயும் நாங்க மத்திய எழுத்தை பத்தி பேசவே இல்லை. இது நாங்க மத்துக்கு முன்னால படிச்ச விஷயமா. ஓ, சரி, நான் திருப்பி நோக்க பாக்குறேன். தொடர்ந்து இப்ப நடக்கலையே 2 3 அதுதான் எனக்கு தவறிடுச்சு. அப்படி நீங்க சொல்லல. ஏன்னா நீங்க ஒரு பாடத்தை படிச்சீங்க என்றால் இந்த பாடம் உங்களுக்கு, நீங்க ம். டெய்லி குர்ஆனை ஓதுற ஒருத்தரா இருந்தா அந்த குர்ஆன் நீங்க இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமே, ப்ராக்டிஸ் ஆகிக்குமே. இப்ப நான் கேட்கிற கேள்வி குர்ஆன்ல தானே கேட்கிறேன். நான் குர்ஆன்ல ஓ ஓ வசனங்களை ஓ ஓ ஓதிக்கொண்டு ஓ போற நேரத்துல இடையில ம். நிப்பாட்டுறீங்க. அந்த நிப்பாட்டுற ஒழுங்கல் எத்தனை இருக்கிறேன்டா வேற எங்க குர்ஆன்லாம் எங்க குர்ஆன் நிப்பாட்ட போறீங்க. அப்போ போன கிளாஸ் இந்த கிளாஸ் வரைக்கும் கொரோனா தொட்டே இல்லைன்னு வந்து கடைசி வாய்ப்பில் இது அப்படியா இல்லை. இல்ல சார், நான் ஓதுறதுல நிப்பாட்டுற அந்த ஒரு இது வரும் வட்டம் அந்த நிப்பாட்டுற இடம் வரும் அந்த இடத்துல நிப்பாட்டு. அந்த இடத்துல தான் எப்படி நிப்பாட்டுன்னு தான் கேள்விங்க. சும்மா நாங்க கண்ணை முடிக்கோ நிப்பாட்டி போகல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இல்ல விதமா இல்ல. நிப்பாட்டணுமே. அந்த நிப்பாட்டுற ஓ ஓ முறையில தான் அவங்க சுக்குன் படிப்பிச்சீங்க. வச்சு நிப்பாட்டு. ஓ சார். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. மறந்துச்சுன்னா திருப்பி அந்த ஏன்னா இப்ப நாங்க வந்து இப்ப நீங்க ஈக்கிற பாடம் ம். எப்படியான பாடம் என்றால் குர்ஆன் வசனங்களை ஓதுற பாடம். ஓகே. ஓ. குர்ஆன் வசனங்களை ம். எங்கட உங்களோட நாக்குக்கு போற போக்குல ஓத இயலாது. அப்ப அது நிப்பாட்டுறதுக்கு ஒழுங்கு நொண்டிக்கிற. அப்ப நாங்க ஓதுறது எப்படி போனாலும் வசனத்தை பத்தக பத்தக நிப்பாட்டுறதுக்கு மத்து முதலா கசர தெரியும். மத்து. ஓ. அந்த விட அது எனக்கு நிப்பாட்டுற தெளிவா இடம் எல்லாம் சொல்லணும். பத்தக. ஓ ஹசரத், நிப்பாட்டுற இடம் எல்லாம் ம். பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து அதுகள் தான் வந்திக்குது எல்லாத்துலயும். அப்படி ஒரு வராது. இடத்துலயும் கடைசி எல்லாத்துலயும் மாறி 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 தான் நிக்கும். அப்படி ஒரு நாள் எங்கேயும் மூணு மாறி மட்டும் மாறி தான் தான் நிக்குது. நிக்குது. அது மூணு தான் ஓ மாறி 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 வருதுனாலும் தான் பிழை. நிக்குது. அது மூணு தான் மாறி மாறி வருதுன்றாலும் பிழை. அப்படி வராது குருவான் எங்கேயும். மூணு தான் மாறி மாறி வேண்டா வார பக்கத்தை என்ன போட்ட போட்டு தானே போகும். இது மூணு மட்டும்தான் வந்திக்குது, வேற ஒண்ணும் வந்தில்லைன்னு சொல்லி நீங்க படிச்ச 9, 11 அடையாளங்களும் இறுதியில மாறி மாறி எங்க சரி எப்படி சரி வந்துதான் நீங்க எங்கேயும் ஓ ஃபத்தஹ் மத்தோ கஸ்ர் மத்து லவ் மத்து மூணு தான் வருதா பிழை. இல்ல எல்லாம் வந்திக்குது. ஓ. அதுதானே. அதுதான் நான் சொல்றேன். அந்த எல்லாத்தையும் வச்சு தான் நான் உங்களுக்கு 3 முறை விளங்கப்படுத்தினேன். அதுதான் நான் இப்ப கேட்கிறேன்.
ம். விளங்கப்படுத்தி தான் கேட்குறேன்னா, விளங்கப்படுத்திட்டு இப்போ அதை கேட்குற ஓ திருப்பி சரி சொல்லுங்கன்னு சொல்லி. ஆ ஆ. சரி, ஓகே. முதலாவது முறை என்னண்டா, அடுத்த கிளாஸ்ல திருப்பி ம். கேட்பேனா, செல்லாட்டி புதிய பாடம் சரி இல்லாது. அப்போ நீங்க குழம்பப்படாது. மாறி மாறி செல்லையும் படாது. சரி 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் சரி போயிட்டு திருப்பி 1 செகண்ட் வந்து திருப்பி 2 செகண்ட் போயிட்டுன்னு போறையும் படாது. அது முக்கியம், கவனமா இருக்கணும். முதலாவது வசனத்திட இறுதியில நாங்க ஓதி நிப்பாட்டுற அந்த இடத்துல ஃபதஹ் மத்து அல்லது ஃபத்ஹத்தைன், அவ்வளவுதான். இங்க லம்மு மத்து, கஸ்ரு மத்து, மத்து எழுத்து, மத்து அடையாளம் அதெல்லாம் கிடையாது. ஃபதஹ் மத்து அல்லது ஃபத்ஹத்தைன், இது அசரம் ரெண்டுல ஏதாவது ஒரு பத்தத்தை ஓ அடையாளம் இறுதியில வாருது. ஆ அப்படி இல்லாட்டி நாங்க நிப்பாட்டுற கடைசி எழுத்து அலிஃபாக ஈக்கோணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இறுதி எழுத்த நாங்க 2 அளவு மாத்திரம், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் நிட்டணும். இந்த 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் இப்படி சொல்றதெல்லாம் பிழை. அப்படி சொன்ன அர்த்தம் உங்களுக்கு ம். தெரியாத அர்த்தம். உதாரணத்துக்கு நீ ஆ கேட்கிற ஆ இடம் ஆ 4 செகண்ட் இல்ல 1 செகண்ட் சொன்னா கூட அது பிழை தான். என்றால் நீங்க தடுமாற்றத்துல ஆகிறீங்க. ம். சரியான விடையில நீங்க உறுதியா இருந்தா தான் ஓதுற ம். நேரத்திலையும் ம். எங்களுக்கு அந்த இடத்துல உறுதியாக ம். இருக்கலாம். இது ம். முதலாவது முறை. உதாரணத்தோட விளங்கப்படுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல உதாரணம் கேட்பேன். இப்ப நான் உதாரணம் சொல்லல, எனக்கு சரி உங்களுக்கு தெரியும். சரி சரி. நான் கட்டாயம் கட்டாயம் நான் பார்க்குறேன். இரண்டாவது முறை என்னென்றால், முறை 2ல தான் வசனத்துல கடைசியில குண்டுத்தா வாரது. இந்த மாதிரி குண்டுத்தா ம். வந்துச்சு என்றால் அங்க நாங்க நீட்டுறதல்ல. அங்க நாங்க என்ன செய்யணும், அந்த தாவை பெரிய ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சு ஓதணும். பெரிய ஹாவாக ஆ மாத்தி சுக்கூனை வச்சு சரி ஓதணும். சும்மா சுக்கூனை வச்சு ஓதுறேன்டாலும் பிழை. என்ன அப்படி ஓத இயலாது. அப்படி ஓதுனா குர்ஆனே பிழையா போயிடும். சரி. அப்ப இதுல நீங்க என்ன ஓ சரி. செய்யணும், இந்த உதாரணங்களை வச்சுக்கொண்டு ம். நீங்க போயிட்டு குர்ஆன்ல தேடி பார்க்கணும். அப்ப இங்க பாருங்க, முதலாவது ஆ லம்மத்துன்னு வந்திக்குது, ரெண்டாவதுக்கு லம்மத்தைன் வந்திக்கு, மூணாவது கஸ்ரத்தைன் வந்திக்குது. ஃபதஹ் மத்து வரையும் இல்ல, கஸ்ரு மத்து வரையும் இல்ல, லம்மு மத்து வரையும் இல்ல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாத்துலயுமே ஃபதஹ் மத்தும் கஸ்ரு மத்தும் லம்மு மத்து தான் வந்தீங்க நீங்க வந்து. ஆனா அப்படி வரல. லம்மத்துன் வருது, லம்மத்தைன் வருது, திருப்பி கஸ்ரத்தைன் எல்லாம் வருது ஓ, எல்லாம் வருது எல்லாம் வருது. அப்ப ஓ எல்லாத்துக்கும் நாங்க ஓ நீட்டி ஓ நீட்டி 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 ஓதுறதுங்கிறதும் பிழை. இப்ப இந்த இந்த பிள்ளை பகுதியில் ஆ வர சரி விஷயங்கள் வசனத்திட இறுதியில ம். குண்டுத்தா வந்துச்சு என்றால் அதை நாங்க பெரிய ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சு தான் ம். ஓதணும். மூணாவது மெத்தட், வசனத்திட இறுதியில இதுக்கு முன்னால நாங்க பார்த்த முதலாவது பகுதி எது, வசனத்திட இறுதியில அலிஃப் ம். அல்லது ஃபதஹ்தைன் அல்லது ஃபதஹ் மத், ம- இது வாரது முதல் ம். பகுதி. அது எதுவும் வராம இரண்டாவது பார்த்த பகுதி குண்டுத்தா, வசனத்துல கடைசியில குண்டுத்தா வராம குண்டுத்தா ஏனைய எது முறையா வந்தாலும் நாங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, வசனத்துல கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது. நீட்டி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அங்க வராது. ஆ ஆ ஆ. சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது மட்டும்தான் சரி முக்கியம். சரி, எனக்கு இப்ப சரி சரி முதல்ல இருந்து ஒவ்வொன்றா சொல்லுங்க பாபு. முதலாம் முறை என்னன்னு பாபு. இப்ப சொல்லித்தான் தேசுற சொல்லுங்க, இல்லாட்டி போற மறந்தீங்களே. முதலாவது வாரது முதல் என்ன தலைப்பு பார்த்தோம். அசரத் எனக்கு இன்னொருக்கா கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்களேன். டக்குன்னு மறந்து இந்த இதாகிடுச்சு எனக்கு. அப்போ நீங்க ரெக்கார்டு கேட்கலாம். செல்லத்தை விட நீங்க ரெக்கார்டை கேட்டுட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆகிட்டு வரணுமா உங்களையும் நான் பாடம் கேட்பேன். ஓகே ஆ ஆ நான் புதுசா சரி ஒன்றும் சொல்லி ஆயிட்டு தரல, ரெக்கார்டை கேட்டு ரெடி ஆகிட்டு வாங்க. சரி புதுசா ஒன்றும் இல்லை, உன்னையும் பார்த்து ரெடி ஆகிட்டு வாங்க. ஆ அடிக்கடி ஆ மறக்கின்ற ஓகே கட்டாயம் நீங்க ஆ கவனமா கேளுங்க. ஆ ஆறுதலா இருந்து ஆ கேட்டுட்டு ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லி பாருங்க. திக்காம இடையில ஆ குழம்பாம நான் ஆ சரியா சொல்ல, அதை பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நல்ல வசரம் ம். சரி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.